ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு இட்லி பொடி ரெசிபி தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் கிட்ட நான் உளுந்து எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் கிட்ட பார்த்திங்கன்னா நான் கடலப்பருப்பை சேர்த்துக்கிறேங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயே நான் போடலைங்க, எண்ணெயே இல்லாமல் தான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் கிட்ட பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து இதுவும் ஒரு பக்கம் எடுத்து ஆற வச்சுருங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 10லேருந்து ஒரு 15 வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு நான் பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா எடுத்ததுக்கப்புறம் இதுவும் ஒரு பக்கம் ஆற வச்சுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் கிட்ட பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. இது ஒரு தட்டில் தனியாக எடுத்து தோலெல்லாம் உரிக்கணுங்கிறதுனால தனியாக எடுத்து இது தனியாக ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா வறுத்து நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம பருப்பு வகை சேர்த்துருக்கறனால பெருங்காயம் போடும்போது நம்மளுக்கு ஒரு செரிமான தன்மை கொடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து அது கூடவே பார்த்திங்கன்னா நான் 4-5 பூண்டு, உரிக்காத பூண்டு தான் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. எங்கள் வீட்டு இட்லி பொடி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.